வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை பாருங்க. பிலதெல்பியா சபைக்கு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது. இந்த பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னில் அன்பா இருக்கிறது என்ன செய்வேன், அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆமென். தேவன் இந்த வார்த்தையை சொல்ல காரணம் உண்டு. இந்த சபையின் வாழ்க்கை தேவனுக்கு ஏற்புடையதா இருந்தது. அல்லேலூயா. பிரியப்படத்தக்கதாய் அவருக்கு உகந்ததா இருந்தபடினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் மேல் அன்பா இருக்கிறதை, உன்னில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி என்னுடைய கிரியையின் மூலமாய், என்னுடைய செயலின் மூலமாய் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் என்னுடைய அன்பை உன் வாழ்க்கையில் என்ன செய்வேன், வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபைக்கு இதை சொல்வதற்கு இந்த சபையின் வாழ்க்கை தேவனுக்கு ஏற்புடையதா இருந்தது. இன்று அநேக கிறிஸ்தவனுடைய போதனை என்ன, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ தேவனுடைய பிள்ளை என்பது. அல்லேலூயா. நீங்க அநேகருடைய போதனை என்னது, நீ however you may be, no problem, you are a child of God. நல்லா கவனிங்க. ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. எச்சரிக்கையா இருப்போமாக. அல்லேலூயா. வேதாகமம் அப்படி, அது மனிதனுடைய வார்த்தை. மனிதனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் மறந்து போகாதீர்கள். தேவனுடைய சத்தியம் என்னைக்குமே சத்தியமே, அது மாற்றப்பட முடியாது. ஆனால் வேதாகமம் நமக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லவில்லை. நீ எப்படி இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை என்று வேதம் சொல்லவே, நீ எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உன்னை மாற்ற விரும்புகிறார். தம்முடைய பிள்ளையாய் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். அந்த வாழ்க்கையை உனக்கு தர விரும்புகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா. ஏன்னா அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா.